நவம்பர் 21 திரை விமர்சனம், மிடில் கிளாஸ் திரை விமர்சனம் சுகந்தி அக்கா சேனல்ல நம்ம பாக்குறோம். இந்த படத்தை வந்து யாரு டைரக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா கிஷோர், முத்துராமலிங்கம், தேவ் கேவி துரை தயாரிச்சிருக்கிறாரு. சினிமா போட்டோகிராபி சுதர்சன் ஸ்ரீனிவாசன். அதுக்கப்புறம் வந்து எடிட்டர் வந்து சன் லோகேஷன். இப்படி படத்தை இவங்க வந்து எடுத்திருக்கிறாங்க. அதுல நடிச்சவங்கன்னு பார்த்தா முனிஷ்காந்த் கதாநாயகரா நடிச்சிருக்காரு. விஜயலட்சுமி அவங்க வந்து குடும்ப தலைவியா கதாநாயகியா நடிச்சிருக்காங்க. எங்க ராதா ரவி அப்பா வந்து ஒரு டிடெக்டிவ் ஏஜென்ட்டா வந்து பண்ணியிருக்கிறாரு, முக்கியமான கேரக்டர். அதுக்கப்புறம் காளி வெங்கட் வந்து ஊர்ல இருக்கிற ஒரு மச்சானா நடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் எங்களோட அண்ணன் உயிர் நண்பர் அட்ரஸ் கார்த்திகேயன், எத்தனையோ பேருக்கு அட்ரஸ் கொடுத்து பெரிய ஆளாக்குன ஒரு நடிகர் கார்த்திகேயன் எங்க அண்ணன் நடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நடிகர் பட்டாளமே இருக்கிறாங்க. குரோசி அப்படின்னு எல்லாத்தையும் போட்டு எடுத்திருக்காங்க. இப்ப இந்த படம் கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த மண்ணும் ஊரும் சொல்லாத ஒரு விஷயத்தையா அந்த பட்டணம் சொல்லிட போகுது அப்படின்னு இவர் கனவு காண்டுகிட்டு நம்ம ஊருக்கு போய் 2 ஏக்கரா இடம் வாங்கி வீட்டுல வீடு கட்டிட்டு அங்க ஊர்ல இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்காக இங்க வந்து குடும்பத்தை பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு இருக்கு, ஒரு பொண்ணு ஒண்ணு ஆண் ஒண்ணு. இப்படி ட்ரீம்ல லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அவர் கனவு கண்டுகிட்டே இருக்கிறாரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம குருவி கூடு மாதிரி குருவி எல்லாம் கூடு கட்டுற கிராமத்துல வாழணும்னு அவர் நினைக்கிறாரு. ஆனா இந்த குருவி கூடு மாதிரி இங்க இருக்கிற பிளாட்டை வாங்கிட்டு வாழணும்னு கொண்டாட்டி ஆசைப்படுது. இப்படியே கதைக்களம் போட்டியும் அதாவது வீட்டுல அடிதடி ரகலையோட ஃபேமிலி எல்லார் வீட்லயும் நடக்கிற விஷயத்த அவ்வளவு அழகா கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் போராடி, கிஷோர் என்னோட பிரதர் தான், அவர் நல்லா தெரியும், சூப்பரா எடுத்திருக்கிறாரு படம். கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும். நிறைய தியேட்டர்ல ஊர் சைட்ல எல்லாம் இந்த படத்தை போட்டா அந்த அளவுக்கு ரீச் ஆகும். இப்படியே போய்கிட்டு இருக்க காலத்துல தம்பி வந்து பத்திரிக்கை வைக்கிறாரு. அந்த கல்யாணத்துக்கு அக்கா 5 பவுன் போட்டிருக்கா, நான் என்னத்த பொழைக்கிறேன், ஒரு 3 பவுனாவது போடணும்ட்டு ஒரு எஸ்டிமேட் கொடுத்து கிட்டத்தட்ட 2 லட்சம் ஆகும்னு சொல்றாங்க. இதுலதான் வந்து மிடில் கிளாஸ்னு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க. அதை ஆரம்பிக்கிறது ஈஸி தான். ஆனா அதுல உள்ள வேலைகள் என்னன்னா, நம்ம கேமரா வைக்கணும், அது வைக்கணும், அதுக்கு உண்டான பொருளை வாங்கி சமைச்சு போடணும், அதெல்லாம் நிறைய செலவு இருக்கு இல்லையா. அதுல வீடியோ எடுக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும், அதுவும் கிட்டத்தட்ட ஒரு படம் மாதிரி தானே. சரி, பிரியா தானே வருது இல்லையா, ஆரம்பிக்க சொல்றாரு. அதையும் பண்ணி பாக்குறாங்க. யூஎஸ் ஏர்ல அப்படியே சேனலை விட்டுறாங்க. இப்படியே வந்து அதுல சம்பாரிச்சு வந்து நம்ம கல்யாணத்துக்கு செலவுக்கு எடுத்துடலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஒரு பொண்ணு வந்து அவங்க பாப்பா கிட்ட சொல்லுது, இந்த மாதிரி யூடியூப்ல நாங்க 50,000 சம்பாரிச்சிட்டோம், சத்தியமா சொல்றேன் யூடியூப்ல எல்லாம் சம்பாதிக்கவே முடியாது, நம்மளே வந்து ஒரு சுகந்தி சினிரிஸ்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சு படம் ஃபுல்லும் எனக்கான படமா இருந்தது. ஆரம்பிச்சு 6000 சப்ஸ்கிரைப் வந்து 60 லட்சம் யூஎஸ் வந்து கிட்டத்தட்ட 1 கோடிக்கு நெருக்கத்துல வந்து என்னோட சேனலை வந்து பின்னு வச்சு மூடிட்டாங்க. அப்படி நிறைய பேருக்கு பின்னெல்லாம் அனுப்பிடுவாங்க அமெரிக்காக்காரங்க. ஆனா கடைசியா வந்து கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்குன்னு மூடிடுவாங்க. அதுல உள்ள பிரச்சனை எவ்வளவு இருக்குதுன்னு எனக்கு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா நம்மளும் மீடியால இருக்கிறோம். அதுலயும் அவர் தோத்துறாரு. இந்த சூழ்நிலையில அப்பா வீடு கிளீன் பண்றப்ப அப்பாவோட பெட்டியை எடுத்து பாக்குறப்ப அவங்க அப்பா லால் சேட் வந்து அவர்கிட்ட வேலை பார்த்து இருக்கிற மாதிரி வேலவராம் மூர்த்தி சார் வந்து அப்பாவா நடிச்சிருக்காரு. அவரை மிஸ் பண்ணிட்டோம். கண்டிப்பா அவர் கூட ஒரு 3 படம் நானும் வந்து ஜோடியா நடிச்சிருக்கிறேன். கண்டிப்பா கலாட்டா கல்யாணம்னு ஒரு படம் வரப்போகுது, கலாட்டா ஃபேமிலின்னு சர்க்குணன் டைரக்ட்ல அவரோட ஒய்ஃபா படம் முழு வருவேன். அதனால அண்ணனை விட்டுட்டேன்னு தப்பா நினைக்க கூடாது. அவரும் வந்து அப்பாவா வந்து நல்ல ஒரு சூப்பர் ஃபாதரா வந்து எடுத்து காட்டியிருக்கிறாரு கிஷோர் சாரு. என்னன்னா அவங்க அப்பா வந்து அந்த ஒரு உயில் பத்திரம் எழுதி வச்சுட்டு இந்த சேட்டை போய் பார்க்கணுன்ற மாதிரி எழுதி கொடுத்துருப்பாரு. அங்க போய் அவங்க அப்பா பேரை சொல்லி இந்த மாதிரி புண்ணியம் விஸ்வநாதன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பேரை சொல்லி கேட்கிறாரு. ஆஹா, அவர் என்னோட ஓனர் ஆச்சே, நீங்க வாப்பா அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு இதை பார்த்து 1 கோடி ரூபாய் செக் உனக்கு 10 நாள்ல தந்துடுறேன்னு சொல்லிடுறாரு. அப்பா, இவங்க ஊரை சுத்தி நம்ம கடனை வாங்கி வச்சிருது. அதுக்கப்புறம் கதை நகர்றதாங்க கதையே. இந்த செக்கை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. டிடெக்டிவ் ஏஜென்ட் கிட்ட போலான்னு சொல்லிட்டு போறப்பதான் ரவியப்பா வராரு. சூப்பர் கேரக்டரு. அதே மாதிரி மாளவிகா மேடமும் வந்து அவரோட ஒய்ஃபா வந்து நடிச்சிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் நினைவுகளை கூர்ந்து அதை கண்டுபிடிக்கிறது அவங்கள்ட்ட ஒரு கிளாஸ்க்கு போவாரு.
அதுக்கப்புறம் டிடெக்டிவ் ஏஜென்ட் ரவி அப்பா வந்து எல்லாத்தையும் கேட்பாரு, நீ அன்னைக்கு என்னென்ன நடந்துச்சோ அதெல்லாம் எடுத்து பாருங்க, அப்ப உங்களுக்கு விடை தெரிஞ்சிரும்னு அவரு ஒண்ணு சொல்றாரு. இது கூடால செக்க தொலைச்சிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே அந்த யூடியூப்ல உட்காந்து இந்த அம்மா பேசுது. இந்த வெக்கங்கட்ட மானங்கட்ட இந்த ஆளோட குடும்பம் நடத்துறதுக்கு நான் எங்கேயாவது போய் உளுந்து சாவலாம், நானும் தான் வீட்டுல தையல் தைக்கிறேன், இத்தனை பண்டுல போட்டிருக்கேன்னு பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு கூப்பிட்டு சொல்லுது. அதோட ஆதங்கத்தை சொல்றப்ப அது யூஎஸ் அதிகமாகி 2000 பேர் திட்டுறாங்க. அது அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. கண்டிப்பா கமெண்ட்ல எல்லாரும் திட்டதான் செய்வாங்க. இப்படி பொழைக்க தெரியாத பொழப்ப யாரா இருந்தாலும் திட்டதான் செய்வாங்க. ஆனா அதே யூடியூப் மிடில் கிளாஸ் யூடியூப்பே ஒரு பொண்ணு வந்து இவரு வண்டி மாத்தி டென்ஷன்ல நம்ம வந்து வண்டி எடுக்கிறப்ப நம்ம இன்னொரு வண்டியில ஏறி பக்கத்துல வச்சிருவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இதாயிடுது. அப்புறம் கிளாஸ் பண்ணி அந்த பணத்தை கொண்டு வந்து அந்த பாப்பா கொடுக்குது. அந்த பாப்பா பணத்தை கொடுக்கறப்பதான் இவர் பார்க்ல உட்காந்து யோசிக்கிறாரு. பாதி கதையை தான் சொல்லியிருக்கிறேன். அதை யோசிக்கிறப்ப என்னன்னா, கண்டிப்பா நம்ம மண் சார்ந்து ஊர் சார்ந்து வாழ்றப்ப ஒருத்தருக்கு உதவுற குணம் இருக்கு பாருங்க, அந்த குணம் தான் நம்ம வாழ்க்கையில நம்ம கத்துக்கிட்ட பாடமா இருக்கும். அந்த தர்மம் தான் நம்மளை தலை காக்குன்ற மாதிரி அந்த செக்கு வந்து அவங்கள வந்து சேருது. அது பக்கத்துல இருக்கிற குரோசிக்கு ஆட்டோக்காரரா வர்றது, அப்புறம் செக்யூரிட்டியா வர ஃப்ரெண்டுக்கு, இப்படி எல்லாருக்குமே உதவி பண்ணிட்டு மீதி பணத்தை கொண்டு போய் நீ என்னமோ பண்ணு, இந்த பணத்துக்காக தானே என்னை ரொம்ப கேவலப்படுத்தின. ஏன்னா 2-3 வட்டம் ஒரு வீட்டை விட்டு கோச்சிட்டு எல்லாம் போயிடுவாரு. ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட்டுங்க. கதை வந்து அந்த அளவுக்கு எக்ஸலண்டா நடிச்சிருக்காங்க. ரவியப்பா வந்து ஒரு 4 சீன் வந்தாலும் நறுக்குன்னு. அந்த பக்கம் அவங்க அப்பா படம் ஓடிக்கிட்டு இருக்குது மாஸ்க்ல, அவங்க அப்பா நடிச்சிட்டு இருக்காரு எம்ஆர் ராதா. இந்த பக்கம் இவரு நடிச்சிட்டு இருக்காரு. குடும்பமே சேர்ந்து இந்த நவம்பர் மாசம் அவங்களுக்கு இந்த 25 ஒரு மிகப்பெரிய கலை கட்டின மாதிரி ஆயிடுச்சு. கண்டிப்பா வந்து இந்த படம் எல்லா மொழியிலுமே கிட்டத்தட்ட எடுக்கணும். எல்லாருக்குமே எல்லா வருஷங்களும் பாக்குற மாதிரி ஒரு சாதாரண குடும்ப படம் பார்த்த மாதிரியே தெரியல. படம் புல்லும் தியேட்டர் புல்லும் எல்லாம் கமெண்ட் பண்ணிக்கிட்டு பக்கத்துல 2 லேடிஸ் உக்காந்துக்கிட்டு உங்களுக்கு 1 கோடி ரூபாய் செக்கு அப்பா ஏதாவது தேடி வச்சிருக்கிறாருன்னு கமெண்ட் பண்ணிட்டு போட்டுருந்தேங்க. அதுக்கப்புறம் தான் இந்த தியேட்டர் ஓனரே எங்க கமலா தியேட்டர் ஓனரே எங்க முசிறி புத்தன் தாத்தாவுக்கு ஃப்ரெண்டு தான் நான் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த மாதிரி எல்லாம் மலரும் நினைவுகள் எல்லாருக்குமே வரும். இந்த மிடில் கிளாஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே வரும். கண்டிப்பா கிஷோர் ஒரு பக்கம் டைரக்ஷன்ல வந்து ஃபுல்ஃபில் பண்ணாலும் முனிஷ்காந்த் வந்து சூப்பர். கண்டிப்பா அவருக்கு ஒரு அவார்டு கிடைக்கும், ஏதோ ஒரு அவார்டு கிடைக்கும். நல்ல நடிப்பு நடிச்சிருக்காரு. அடுத்த ஹீரோவும் நம்ம கிடைச்சிட்டாரு. நம்ம எத்தனை ஹீரோ வந்தாலும் தமிழ் திரையுலகம் வந்து திரைக்கடல் மாதிரி. அதுல வந்து நிறைய பாடங்களை வந்து நம்ம நடிகர் திலகம் வந்து நமக்கு சொல்லியிருக்காரு. அவர் நடித்த படங்கள் இன்று பாடங்கள் அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி படங்கள் வந்து பாமா விஜய காலத்துல இருந்து பாலச்சந்திர ஐயா காலத்துல இருந்து வந்திருக்குதான் செய்யுது. ஆனா கிஷோர் வந்து இன்னைக்கு உள்ள நடுத்தரவர்கள் 16,000 ரூபாய் சம்பாதிக்கிறவன் இந்த மெட்ராஸ்ல எவ்வளவு அவஸ்தப்படுவான் அப்படின்றத வந்து எடுத்து காட்டிப்பாரு. ஏன்னா ஒரு பியூரிட்டி வாட்டர் பியூரிட்டி கம்பெனில தான் அவர் வேலை பார்க்கிறாரு. இந்த அம்மா உட்காந்து அந்த பொழப்பையும் கெடுத்து கொடுத்து இப்படி எல்லாம் வந்து கதையில வந்து டெஸ்ட் அப்படின்ற மாதிரி படத்தை அருமையா எடுத்திருக்காங்க. கண்டிப்பா எல்லாரும் போய் பார்க்கலாம், எந்த குறையும் கிடையாது. படம் நகர்வே தெரியல. நம்ம வீட்டுக்குள்ள உக்காந்துக்கிட்டே வீட்டுல நடக்கிற மாதிரியே இருக்குது. அப்படிதான் இருக்குது. சுகந்தி அக்கா சொன்னா கரெக்டா இருக்கும். கண்டிப்பா எல்லாரும் மிடில் கிளாஸ பாருங்க. நீங்க உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு உதவி செஞ்சு அந்த தர்மமே கடவுள் வந்து உங்களுக்கு வந்து துணையா நிற்பாரு. நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும்னா, உங்களுக்கு பெரியோர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கணும்னா, ஏன்னா அங்கங்க வந்து வேலவராமூர்த்தி ஆவியா வந்து நிற்பாரு. ஓகேங்களா? அந்த புண்ணியம் வந்து அவரை வந்து சேருன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா நம்ம குடும்பத்துக்கு எல்லாம் புண்ணியம் எல்லாம் வேணும்னா இந்த படத்தை போய் பாருங்க. நம்ம எப்படி வாழணும்ன்றத கிஷோர் அழகா வந்து திரைக்கதை வசனம் எல்லாம் கதையெல்லாம் எடுத்து அழகா பண்ணியிருக்கிறாரு. சூப்பரா இருக்குது. ரட்சசன் கம்பெனி தான் 2வது இந்த படம் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் சொன்னாங்க. ஓகே, சூப்பர். ஆல்வேஸ் எல்லாருமே பார்க்கலாம். ஆல் ஓவர் இந்தியால எங்க போட்டாலும் 140 கோடி மக்களுக்கும் குடும்பம் நடத்துற எல்லாருக்கும் இந்த படம் தேவையான படம். மிடில் கிளாஸ் சூப்பர். நீங்க 10க்கு 10 கேட்டீங்கன்னா 10க்குலாம் 1000 கொடுக்கலாம். ஏன்னா எல்லார் வீட்லயும் நடக்கிற கதையை தானே அவ்வளவு வந்து படம் ஃபுல்லா சிரிப்பாவே கொண்டு போயிருக்கிறாரு. முனிஷ்காந்த் ஸ்கோர் அண்ணே உங்களுக்கு கண்டிப்பா நிறைய படங்கள் உங்களுக்கு கிடைக்கும், அமையும். நீங்க
நல்லா இருக்கணும், பட குழுவினரும் நல்லா இருக்கணும், 24 குரு கிராஃப்டும் நல்லா இருக்கணும். இதுல வேலை செஞ்ச அத்தனை தொழிலாளர்களுக்கும் சிறப்படைகிற வகையில இந்த படம் பெஸ்டா கொடுத்திருக்காங்க. நிறைய தியேட்டருங்கள்ல போடுங்க. இந்த படத்தை நம்ம எல்லாரும் ஆதரவு தெரிவிக்கணும். நன்றி, வணக்கம்.